பிடிக்கிறதுல ராசாமி எங்க போய் தோண்டினாலும் கம்ப பாரதி எல்லாம் கால்களில் விழுந்து அவளுடைய மன்னிக்க வேண்டும், செலத்தை எடுத்து தலையில் போட்டு குளித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் நீங்கள் கேட்டால் நான் எடுத்து தருகிறேன், ஒரு குப்பியில் எடுத்து தருகிறேன். ஒவ்வொரு நாள் காலமையும் எடுத்து தலையில் தெடுத்துக் கொள்ளுங்கள். அவளுடைய குணமாக இருக்கட்டும், அவளுடைய படிப்பாக இருக்கட்டும், அவளுடைய நடத்தையாக இருக்கட்டும். கம்ப பாரதி உங்களுக்கு விரும்பினால் நான் ஒரு செம்பில் எடுத்து தருகிறேன். அவளுடைய சலத்தை எடுத்து தினமும் தலையில் தெடுத்துக் கொள்ளுங்கள். சிவ 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 என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் எங்கேயோ அவள் எங்கேயோ, நீங்கள் இங்கே அவள் அங்கே. வணக்கம் அவர்களே. அர்ச்சுனாக்கு விளக்குற ஒரு எதிர்ப்பென்றும் சொல்லிக்கொள்ளலாம். ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கின்றார். அது கீழே வந்து கமெண்ட்ஸ் அந்த முக்காவாசி வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வந்து அந்த இது போய்கின்றது. அவர்களையும் அதோட சிக்கல் இருக்கிறது. காரணம், அந்த சுண்ணாம்புகள் அகழ்வது குற்றம் தான், ஆனால் சல்லிக்கல்லை பிடித்து சுண்ணாம்புகள் என்று வாதிடுவது அதை விட குற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் பாணியில ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கின்றார். மக்கள் வந்து அதுக்கு முழுக்க வந்து அது அந்த கமெண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், அப்படி தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ முதலாவதாக சொல்லப்படுறதுன்னு சொன்னீங்கன்னா, இல்லை அப்படி அனுமதி இல்லாமல் வந்து இதில் யாழ்ப்பாணம் எடுத்துட்டு போயிடாது அப்படின்னு சொல்லியும், எங்களுடைய வளங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது அனுமதி கொடுத்தா கூட இது வந்து ஒரு எதிர்கால நோக்கோட யோசிச்சு தான் இந்த விடயங்களை வந்து கட்டாயம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறது. அதோட ஐயா சல்லிக்கல் என்ன வானத்தில் இருந்தா கொட்டுகின்றது அப்படின்னு சொல்லி இன்னொருவர் கேட்டிருக்கின்றார். அதுபோல இன்னொருவர் வந்து எந்த கல்லா இருந்தாலும் என்ன வெட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதா, அனுமதிக்கப்பட்ட இலக்கை தாண்டி வெட்டப்படுகிறதா, அனுமதி இருந்தாலும் வெட்டுவதால் நமது மண்ணுக்கு வருங்காலத்தில் ஏற்படுற பாதிப்புகள் இதெல்லாத்தையும் வந்து சரி பண்ணித்தான் ஜோஜி தான் வந்து இந்த முடிவு எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியும், இங்க இளங்குமரன் முக்கியம் இல்லை, குவாரி முதலாளியும் முக்கியம் இல்லை, மக்களுக்குரிய அந்த இயற்கை மீதான விஷயம் தான் வந்து தாக்கம் கட்டாயம், அதாவது இயற்கை சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு தான் கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியும், இளங்குமரனை தாக்குவதோ இல்லை குவாரி முதலாளியின் பேட்டியின் அடிப்படையில் கதைக்கிறதோ மக்களுக்கு தேவையற்றவை அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு பதிவு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. நல்ல பதிவு தான். 44 பேர் அதுக்கு லைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல் அடுத்ததாக வந்து சிவகுமார் அப்படின்ற ஒரு பேராசிரியர் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தின் அனுமதியோட சுண்ணாம்புகள் அகழ்றோம் அப்படின்னு சொன்னால் அதுங்க எதிர்கால சந்ததிக்கு வந்து கடல் நீரை ஒழுக்குள்ள வரவேற்று நாசம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இது அந்த சுண்ணாக்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனைக்குரிய பயங்கர விஷயமான ஒரு கருத்து. அதுபோல் அடுத்தது, நாங்கள் இங்கே லொரி மறித்ததை பற்றி கதைக்க வரையிலேன்னு சொல்லியும், ஆனால் இந்த நிகழ்விலிருந்து ஒன்றை விளங்கி கொண்டேன், மக்கள் அனைவரும் இளைஞனை இயற்கை வளத்தை காப்பதில் அக்கறையா இருக்கிறார்கள்னு சொல்லியும், ஆனால் என்ன நாங்கள் யாராவது எங்கள் செயற்பாடுகளை இயற்கை வளத்தை பாதுகாக்க முயல்கிறோமா அப்படின்னு சொல்லியும், ஆக குறைந்தது மதில் கட்டாமல் உயிர் வெளியை போட்டுக்கிறோமான்னு சொல்லக்கூட ஒரு கேள்வியையும் கட்டுங்க. அதாவது மதில் கட்டுறதை வந்து சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, தான் சிந்தித்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இது ஒரு தகவல். அதுக்கு ஒரு பதிவு வந்து போடப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்வது போல் யாராவது இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறார்களா? இல்லை. யாழ்ப்பாணத்தில் பரப்பு கணக்கில் வயல் நிலத்தை வைத்துக் கொண்டு குழாய் கிணறு அடிக்கினம், இதை எவனாவது யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து ஒரு பதிலையும் கேட்டுக்கின்றார். இதுக்கு அடுத்தது, சரிபுல சட்டத்தில் உள்ள ஓட்ட அனுமதி இருக்கா இல்லையா இதெல்லாம் தெரியாது, ஆனால் சுண்ணக்கல் வெள்ளைச்செல்லி தொடர்பாக 100% சுண்ணக்கல் சாவச்சி பிரதேசத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லை. சுண்ணாம்பு தயார் செய்கிற 100% சுண்ணக்கல் கேகேஎஸ் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியும், அங்குதான் சீமெந்து ஆலை அங்கு நிறுவினார்கள் சொல்லியும் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். இது ஒரு வித்தியாசமான முட்டன்னும் சொல்லலாம், இல்லை பதிவுன்னு சொல்லலாம். அதே போல அடுத்தது, வைத்தியரை என்ன இப்படி பெல்ட்டி அடிக்கிறீங்க, கவனம், மக்கள் ஆதரவை விலக்கி கொள்வார்கள், அகழ்ந்தெடுத்த இடத்தை ஒரு கப்பை பார்த்து விட்டு அந்த ஊர் மக்களிடம் பிடிபட்ட இந்த வாகனங்கள் இங்கு வந்து செல்கின்றனவென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு பதிவை போடுங்கள், என்னவாக இருந்தாலும் சுரண்டப்படுவது வடக்கு வளங்கள் தான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கின்றார்.